ஆச்சாரிய கல்வி நிறுவனத்தில் வந்து இது வரைக்கும் சேர்ந்த மாணவர்கள் இருக்கிற பெற்றோர்களுக்கு வந்து ஆச்சாரியாவோட ஸ்கூலிங் மெத்தடாலஜியோட ஃபுல் டிசைனே நிறைய பேருக்கு ஃபுல்லாக தெரியாது. கிண்டர் கார்டன் லெவலில் பசங்க ஆச்சாரியில் படிக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு 3C ஃபார்முலா. இந்த 3C ஃபார்முலான்னாக்கா கிண்டர் கார்டன் லெவலில் வாப் எஜுகேஷன், ஒர்க்கிங் அவுட் ஒண்டர்ஸ், இது ஒர்க்கிங் அவுட் ஒண்டர்ஸ், வேர்ல்ட் ஆஃப் ஒண்டர்ஸ். இந்த வேர்ல்ட் ஆஃப் ஒண்டர்ஸ் தான் ப்ரீகேஜியில் நம்ம பண்ணுறோம். ப்ரீகேஜி மாண்டோன் வேர்ல்ட் ஆஃப் ஒண்டர்ஸ். அது இந்த 3C ஃபார்முலான்னா கியூரியாசிட்டி. Education or learning begins with curiosity, connectivity, and it should be with creativity, expression of creativity. So the 3C formula is the formula that we are adopting in the pre-primary zone. Pachara school pre-primary zone வேற எந்த ஸ்கூல்ல கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு கிளாஸ் நோட், ஹோம்வொர்க் நோட், புக் அதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த 3C சொன்னா தெரியுமா? Curiosity, connectivity and creativity. அந்த கனெக்டிவிட்டில நிறைய இருக்கு. கிளாஸ் ரூம் வந்து உலகத்தோட கனெக்ட் பண்ணுற எல்லா விஷயமும் இருக்கும். பசங்களோட கிரியேட்டிவிட்டி கொண்டு வரதாக இருக்கும். அந்த வாவ் ஸ்கூலிங்கோட லெவல் 1 அது. லெவல் 2 வரும்போது அந்த லெவல் 1லேருந்து லெவல் 2க்கும் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுறோம். வேற எந்த ஸ்கூல்லையுமே இல்லாத ஒரு விஷயம் ஆச்சாரிய ஸ்கூல் இருக்குதுன்னாக்கா, ஆச்சாரிய ஸ்கூலோட ரிப்போர்ட் கார்டு நீங்கள் மாண்டசரி ரிப்போர்ட் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ரிப்போர்ட் கார்டு இருக்கும். நீங்களும் ஆச்சாரிய படிச்ச பேரண்ட் இருந்தாக்கா ஒரு சக்கரம் ஒன்று போட்டு 10 பிரிச்சிருப்பாங்க. பீப்புள் ஸ்மார்ட், வேர்ட் ஸ்மார்ட், நம்பர் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட்டாக போட்டிருப்போம். நேச்சர் ஸ்மார்ட் அந்த மாதிரி. ஸோ அந்த எஜுகேஷன் மாடல் பேர் வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் எஜுகேஷன், MI இன்டெலிஜென்ஸ் எஜுகேஷன். அது வந்து வாவ் ஸ்கூலிங்கோட லெவல் 1 அது. லெவல் 2 பிரைமரி வரும்போது ஆச்சாரியால நம்ம பசங்களுக்கு அதே 3C வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம். அந்த கொண்டு வந்து கொடுக்கறதுல வந்து கிளாரிட்டி, என்னது 3C மறுபடியும் கிளாரிட்டி, என்னது கிளாரிட்டி. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் எல்லா பசங்களுக்கும் என்ன படிக்கணும், எது படிக்கணும்னு ஒரு தெளிவு வரணும், கிளாரிட்டி. அங்கே வந்து ஒர்க்கிங் அவுட் ஒண்டர்ஸ், வேர்ல்ட் ஆஃப் ஒண்டர்ஸ் வந்து ஒர்க்கிங் அவுட் ஒண்டர்ஸ். அந்த கிளாரிட்டியில் அப்பா அம்மாவுக்கும் நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம், நம்ம சீஃப் கெஸ்ட் நம்ம பிரின்சிபல் சார் தாவராட்களுக்கு வந்து அவர் சொன்ன ஒரு நல்ல விஷயம்னாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதை தான் நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன், வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். நம்ம பிள்ளைகிட்ட ஒரு திறமை இருக்கு, நம்ம பிள்ளைகிட்ட ஒரு அறிவு இருக்கு, நம்ம பிள்ளைகிட்ட ஒரு சாமர்த்தியம் இருக்கு, நம்ம பிள்ளைகிட்ட ஏதோ ஒரு சாதுரியம் இருக்கு. அதை ஆண்டவன் கொடுத்தாச்சுப்பா, ஒன்றும் இல்லாமல் எந்த பிள்ளையும் இருக்காது. அதை தயவுசெய்து கண்டுபிடிக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான முறையை இப்போ ஆச்சரியா கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இந்த DMIT டெஸ்ட் எடுக்கிறோம், பசங்களுக்கு ஃபுல் பிரெயின் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் கொடுக்குறோம். பேஸ்ட் ஆன் தட் மை இன்டெலிஜென்ஸ், ஃப்ரம் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் மூவ் ஆன் டு மை இன்டெலிஜென்ஸ். அங்கே தான் ஒர்க்கிங் அவுட் ஒண்டர்ஸ். என் இன்டெலிஜென்ஸ் எது எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் ஒண்டர் பண்ண முடியும். இல்லைன்னா ஐ வில் பி ஒண்டரிங், வாட் கேன் ஐ டூ. என் பிள்ளை இருக்கிறது ஒன்றுமே தெரியாது. ஸோ மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டு மை இன்டெலிஜென்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் பிள்ளை என் பிள்ளைக்கு ஏதோ ஒரு திறமை இருக்குது, ஏதோ ஒரு சாத்தியம் இருக்குது, சாமர்த்தியம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடும். அதை கண்டுபிடிச்சி நம்ம இங்கே வந்து மேடையில் ப்ரைஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை மெடல் வாங்கியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கலாம். நல்லா பாடம் சார்மோ, எதனா பாட்டுக்கு காம்படிஷன் பேர் கேட்பா, இல்லை எதனா பாட்டில் ப்ரைஸ் வாங்கியிருக்கா, இல்லை எதனா பாட்டுக்கு அட்டன் பண்ணிட்டு இருக்கா, இல்லை அப்புறம் எனக்கு நல்ல பாடம் தெரியும் சார் சொல்கிறது அர்த்தமே கிடையாது. அது ஒரு அறிவாவோ ஆற்றலாவோ மாற்ற கொண்டு வரலாம், அதுக்கு அர்த்தமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி விஷயத்த அந்த கிளாஸ் 1 to 5 பசங்களுக்கு வளர்த்து விடுறதுக்கோசம் இந்த DMIT டெஸ்ட்னு கொடுத்து பசங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்து 2-3 வருஷமா சொல்லிட்டு இருக்கு. இந்த வருஷம் எல்லா பசங்களுக்கும் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பிரிண்ட் பண்ணி கையில் இருக்கு. எத்தனை பேரண்ட்ஸ் வாங்கலான்னு தெரியாது. ஆச்சரியில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ரிப்போர்ட் கையில் இருக்கு. அந்த அம்மாக்கள் அப்பாக்களுக்கு எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுத்தேன் அந்த ரிப்போர்ட்டை. அதையும் வாங்காத நிறைய பேரண்ட்ஸ் இப்பயும் இருக்கிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு வந்து குற்ற உணர்ச்சி வரக்கூடாது. நான் செய்ய வேண்டியது நான் செஞ்சுட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கு வந்து பசங்களுக்கு பிளட் குரூப் என்னன்னு கேட்டாங்க, O பாசிட்டிவ், B பாசிட்டிவ், AB நெகட்டிவ்னு சொல்லுவான். பிரெயின் குரூப் என்னன்னு கேட்டால் தெரியாது. பிளட் குரூப் அவசியம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் பிரெயின் குரூப் அவசியம்னா வாழ்க்கையில் வீணா போனால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அடிப்பட்டா போனால் அப்போ அன்னைக்கு வந்து பிளட் குரூப் தேவைப்படும். அதுக்கு வேணா போகலாம். அடிப்படாமல் இருக்குது, வாழ்க்கையில் எங்கேயுமே கஷ்டப்படாமல் இருக்குது. அந்த பிரெயின் குரூப்பை கண்டுபிடிச்சிருந்தாங்க, வாழ்க்கையில் கஷ்டமே கிடையாது. ஒண்டர் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக சார்ஸ் மாதிரி சக்ஸஸ் மட்டும்தான். சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்றது ஈஸி, அது தெரிஞ்சுக்கிட்டா ஈஸி. மீன் ரொம்ப நீந்ததுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மீன் பறக்கத்தோன்னா கஷ்டப்படலாம், பறவை வந்து நீந்தத்துக்கு கஷ்டப்படும், நம்ம பறக்கிறதுக்கு கஷ்டப்படாது. நம்ம துறையில் நம்ம வேர்ல்டுக்குள்ள இருந்தால் மீன் ஃபிஷ் வாட்டர் வேர்ல்டு இருந்தாக்கா அது கஷ்டப்படாது. பறவை ஏர் வேர்ல்டு இருந்தால் கஷ்டப்படாது. பறவை தூக்கி தண்ணிக்குள்ளே விட்டால் அது கஷ்டப்படும். மீனை கொண்டு ஏரில் விட்டால் அது கஷ்டப்படுவோம். அதே மாதிரி நம்ம பசங்க அவங்க துறையில் இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க. அதை புரிஞ்சுக்கங்க. அதை தயவு செய்து கண்டுபிடிக்கிற வேலையை நாங்கள் எடுத்துக்கிட்டோம், கண்டுபிடிச்சி கையில் வச்சுருக்கோம். தயவுசெய்து நீங்கள் போய் தெரிஞ்சுக்கங்க.
ஆச்சாரிய கல்வி குழுமத்தை தவிர இன்னைக்கு தேதியில் எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கான ஸ்கூல் இருக்காங்க. எந்த ஸ்கூலும் பண்ணல, ஆச்சாரியா பண்றாங்க. இதுக்கு கிளாப் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாக்களுக்கு அப்பாவுக்கு நான் வாழ்த்துக்கள், என்னோட பர்சனல் சல்யூட்ஸ். ஏன்னா இந்த வேலையை செஞ்சிருக்கோம். மை இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில். அந்த மை இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிளாரிட்டி அடுத்த லெவலில் என்ன ஆகும்னாக்கா பசங்களுக்கு அவங்க சப்ஜெக்ட்ல வந்து ஒரு கம்ஃபர்ட் வரும். என்ன வரும்? கம்ஃபர்ட் வரும். அந்த கம்ஃபர்ட் வந்து கடைசியாக முடியும் போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். 1 to 5 பசங்களுக்கு நாங்கள் கொடுக்குறது எல்லாமே கிளாரிட்டி, கம்ஃபர்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ். இந்த பிரைமரி எஜுகேஷன் இவ்வளோ தான் வேணும். சப்ஜெக்ட் கிளாரிட்டி இருக்கணும், அவன் மற்ற 4 பேர்ட்ட பழகிறதுக்கு போகிறது, தன்னை பற்றி ஒன்று எல்லாத்துக்கும் ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும். செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எக்ஸ்பிரஷனில் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும். ஆச்சாரிய பசங்கிட்ட இது எல்லாமே வளர்த்து வச்சுருக்கோம். இதுதான் 2வது லெவல். அதுக்கப்புறம் 6th to 10th 9th and 12th வரும்போது ஆச்சாரியோட என்டையராக வந்து ஹோலிஸ்டிக்காக மாறணும். ரொம்ப இன்னும் நிறைய பேர் ஸ்கூலில் நிறைய ஜாதகம்லாம் போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் எடுத்துட்டேன். இண்டிவிஜுவாலிட்டி, என்னது இண்டிவிஜுவாலிட்டி, டீம் பிளேயர், டீம் லீடர், லீடர்ஷிப் குவாலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி, லீடர்ஷிப் குவாலிட்டி. அதுக்கப்புறம் இந்த பசங்க வந்து லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான சில விஷயங்கள் செஞ்சுருக்கோம். அந்த சில விஷயங்கள்ல தான் இன்னைக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. மேடையில் எல்லாரும் இன்னைக்கு ராம்குமார் சார் சொன்னீங்க, எனக்கு இந்த மேடை வந்து புதுசு இல்லை. இந்த மேடையில் நான் வந்து என்னோட எக்ஸ்பிரஷன்லாம் காமிச்சிருக்கேன். நான் இங்கே தான் ஒரு ஆர்டிஸ்டாக உருவானேன். அவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். அதனால அவரோட டேலண்ட்டை வெளில கொண்டு வந்து எங்குது இந்த மேடை தான். அது கிடைச்ச அந்த பிளாட்ஃபார்ம் தான் ஆச்சாரிய பசங்களுக்கு நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷன் கிரவுண்ட். ஆச்சாரிய பசங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பிரஷன் கிரவுண்ட் மாதிரி வேறு எந்த ஸ்கூல்லையும் எக்ஸ்பிரஷன் கிரவுண்ட் கிடைக்காது. எல்லாருக்கும் அந்த மோட்டிவேட் பண்ணுறது அந்த வார்த்தையெல்லாம் கிடையாது. இறங்கி எல்லா பசங்களும் எக்ஸ்பிரஷன். ஏன்னா எஜுகேஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன். எஜுகேஷன் ஹேஸ் டு பி எக்ஸ்பிரஷன். அந்த எக்ஸ்பிரஷன் வர வைக்கிறதுக்கு பசங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு, எக்ஸ்போஷர் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஆச்சாரிய பசங்களுக்கு இது இவ்வளோ நாளாக நான் கொடுத்தது எல்லாமே எல்லாரும் ஆச்சாரிய பசங்க ஈஸியாக இருப்பாங்க. ஈஸி கிடையாது. அது ஈஸி ஆகிறதுக்கு பின்னாடி நிறைய வேலை செஞ்சுருக்கோம். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர், எக்ஸ்பிரஷன், இது 3த்துக்கும் நாங்கள் எஃபோர்ட் போட்டிருக்கோம். டீச்சர்ஸ் எஃபோர்ட் போட்டிருக்கோம். நம்ம பசங்க ஈஸியாக படிக்கிறாங்க, ஈஸியாக பேசுகிறாங்க, ஈஸியாக செய்கிறாங்க, ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்கனாக்கா காரணம் எல்லாத்துக்கும் பின்னாடி எஃபோர்ட் இருக்குது. ஸ்டூடெண்ட் எஃபோர்ட் போடுறாங்க, டீச்சர் எஃபோர்ட் போடுறாங்க, என்டையர் ஆச்சாரிய ஃபேமிலி எஃபோர்ட் போடுது. இதுக்கு மேலே ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது. இந்த 9, 10, 11, 12 வரும்போது என்னோட பசங்களுக்கு நான் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸோ எக்ஸ்போஷரோ அந்த எக்ஸ்பிரஷனோ பத்தாது. ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் காம்படிட்டிவ் வேர்ல்டில் எங்கே நுழைஞ்சாலும் எப்படி நுழைஞ்சாலும் இன்னைக்கு அவர் பிரின்சிபலாக வந்துருக்கு. யூபிஎஸ்சி எக்ஸாமில் செலக்ட் பண்ணி வந்து தான் இருக்கு. அவர் காம்படிஷன் எக்ஸாமில் பாஸ் பண்ணதுனால தான் 35 வயசுக்குள்ள பிரின்சிபலாக இருக்கு. கிளாப் பண்ணுங்க. காம்படிஷன் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருக்கு பிரின்சிபலாக வந்து காரணம் என்ன? அந்த எக்ஸாமில் அவர் கிளியர் பண்ண முடிஞ்சதுனால தான். அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு எங்கே போனாலும் எலிமினேஷன். இன்னைக்கு பாண்டிச்சேரியும் கிடையாது, என்டையர் இந்தியாவுக்குள்ள ரேங்கிங் வர வேண்டியிருக்கு. அப்போ என்டையர் இந்தியாவுக்குள்ள ரேங்கிங் வரும்போது நம்ம பசங்களுக்கு பொசிஷன் பண்ணால் நம்ம பசங்க எஃபெக்டிவாக இருக்கணும், எஃபிஷியண்டாக இருக்கணும். அந்த எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்டாக இருக்கணும்னாக்கா அதுக்கு எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் தேவைப்படுது, எக்ஸ்போர்ட் கோச்சிங் தேவைப்படுது, எக்ஸ்போர்ட் மெத்தடாலஜி தேவைப்படுது. அதில் நம்ம உஸ்தாது கிடையாது. நம்ம இந்த KG to 8th ஸ்டாண்டர்டில் நம்மளை அடிச்சுக்கிட்டு யாருமே கிடையாது. நீங்கள் கிளாப் பண்ணலாம். ஏன்னா இது பிள்ளைங்கள்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க. நான் சொன்னது எல்லாமே கொடுத்துருக்கேன். அது வந்து மேக்ஸில் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷில் கொடுக்கணும், எல்லாத்துலேயும் நான் சொல்லிக் கொடுக்கும்போது அது கூடவே சேர்ந்து கொடுத்துருக்கேன். இப்போ பசங்களுக்கு தேவையானது எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் பத்தாது, எக்ஸ்போஷர் பத்தாது, எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. இது அடுத்த லெவல் போகணும். அதுதான் நான் சொல்கிறது எக்ஸ்பர்டைஸ். இந்த நாராயண ஆச்சாரியாவோட காம்பினேஷன் எதுக்குனாக்கா இந்த எக்ஸ்பர்டைஸை நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும். அந்த எக்ஸ்பர்டைஸ் கிடைச்சிச்சுனாக்கா அவங்களோட நாராயணோட எக்ஸ்பர்டைஸ், ஆச்சாரியாவோட எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர், அந்த பசங்களுக்கு கிடைக்கிற எஃபர்ட் கொடுக்குறாங்க தெரியுமா, அதில் வந்து ஒரு கேம் சேஞ்ச் பண்ண முடியும். டெஃபினட்டாக நாராயணாவோட இன்புட்ஸும் ஆச்சாரியோட இன்புட்ஸும் ஒன்றா சேரும்போது இந்த காம்பினேஷன் வேறு எந்த ஸ்கூல் பசங்களுமே கிடைக்காது. பக்காவான ஸ்கூலிங், அதுக்கப்புறம் பக்காவான கோச்சிங், இது ரெண்டும் மெர்ஜ் பண்ணும்போது டெஃபினட்டாக பசங்க ஹாப்பியாகவும் இருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. மற்ற இடத்துக்கு போனால் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. இல்லை ஹாப்பியாக இருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஹாப்பியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆச்சாரிய பசங்களால் இருக்க முடியும். இது சாத்தியம், ப்ரூவ் பண்ணி தருவோம். ஏன்னா நம்ம பசங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஃபுல் கியரப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பசங்களுக்கு இந்த ஏற்பாடு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னைக்கு செய்கிற ஏற்பாட்டோட சந்தோஷம், ஹாப்பினஸ் எல்லாம் ஒரு 2-3 வருஷம் ஆகும் வெளில வர்றதுக்கு. ஸோ உங்கள் பேட்ச் பசங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் ஃபேக்டர் அமையும்.
இந்த நல்ல ஏற்பாடு நடந்திருக்கு. I thank the organizers of Narayana Group having identified Acharya institutions to be worthy of their partnership, and we believe we will stand up to the occasion to make sure our children from Acharya family will become one among the top 10 in national level, top 100 students. Every year we will produce somebody from Acharya also. So we will have to work for it. We definitely put all our efforts to make sure all the benefits reach to the parents, reach to the students, and make Pondicherry parents have the plus factor, advantage. This is Acharya and Narayana, the India's #1, and Pondicherry is #1 institution. Combining together is a big factor. This will be the beautiful big future for Pondicherry. So parents, Acharya choose பண்ண உங்களுக்கு நான் கொடுக்கிற ஒரு happy gift. Enjoy Acharya with the expertise. Thank you, love you so much.